வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு நிதி வரவேற்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நீட் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தெந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது அப்படின்றது தான் MBBS மற்றும் BDS ரெண்டு படிப்புக்கும் சேர்த்தாப்பில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ், ப்ரைவேட் காலேஜ் அண்டு மைனாரிட்டி காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இலவசமாக கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா, அதாவது சீட் அலாட்மெண்ட்டை பற்றியோ இல்லைன்னா கட் ஆஃப் மார்க்கை பற்றியோ இல்லை மெடிக்கல் சீட்ஸை பற்றி எந்த விதமான கொரிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை டீட்டெயில் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையுமே அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது MBBSல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இதில் மொத்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா 250. இதில் ஆல் இண்டியா கோட்டாவில் 37 சீட்ஸ் போயிடுது. ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 213 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை. இதை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் மொத்தம் 250 இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் 37 சீட்ஸும் ஸ்டேட் கோட்டாவில் 213 சீட்ஸும் இதுக்கு போயிடும். சரிங்களா? அண்ட் தென் நம்ம அடுத்த காலேஜ் என்ன பார்க்க போகிறோம்னா ESIC மெடிக்கல் காலேஜ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சர். இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100. இதில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் 15 சீட்ஸ் இருக்குது. ஸ்டேட் கோட்டாவோட சீட்ஸ் 85 இருக்குது. சரிங்களா? ஸோ கட் ஆஃப் மார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதோடைய வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை நீட் அப்டேட்ஸ்னு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். இதில் இருக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை 100. ஆல் இண்டியா கோட்டாவில் 15 சீட்ஸும் ஸ்டேட் கோட்டாவுக்கு 85 சீட்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 100 சீட்ஸ் இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டா 15 சீட்ஸும் ஸ்டேட் கோட்டாவுக்கு 85 சீட்ஸ் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜ் எங்கள் ஊர் காலேஜில் பார்த்திங்கன்னா மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. இதில் 37 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவும் 213 சீட்ஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கும் இருக்குது. கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 180 சீட்ஸ் இருக்குது. இதில் ஸ்டேட் கோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 128, சென்ட்ரல் கோட்டா அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 22 சீட்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ESIC ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். இதில் மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை 100. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோட்டாவுக்கு 85 சீட்ஸும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15 சீட்ஸும் இருக்குது. KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸ் 150. இதில் ஸ்டேட் கோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 128, சென்ட்ரல் கோட்டாவுக்கு 22 சீட்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம். இதில் மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை 100. இதில் ஆல் இண்டியா கோட்டா 15 சீட்ஸும் இந்தியன் கோட்டா ஸ்டேட் கோட்டாவுக்கு 85 சீட்ஸ் இருக்குது. அடுத்தது ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது ஆல்ரெடி போட்டாச்சு. அடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டில் மொத்தம் 100 சீட்ஸ் இருக்குது. இதில் ஸ்டேட் கோட்டாவுக்கு ஒதுக்கின சீட்ஸ் 85, ஆல் இண்டியா கோட்டா 15 சீட்ஸ். IRT பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸ் 100. இதில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15 சீட்ஸும் ஸ்டேட் கோட்டாவுக்கு 85 சீட்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர். இதில் 150 சீட்ஸ் மொத்தமாக இருக்குது. 22 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவும், மீதம் இருக்கக்கூடிய 128 சீட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கோட்டாவும் இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் 37 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா, 213 சீட்ஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆசாரிப்பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை 150. இதில் ஸ்டேட் கோட்டாவுக்கு 128, சென்ட்ரல் கோட்டா 22 இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டையில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மொத்த சீட்ஸ் 150. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு 128 சீட்ஸும் சென்ட்ரல் கோட்டாவுக்கு 22 சீட்ஸும் இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மொத்த எண்ணிக்கை 150. இதில் ஸ்டேட் கோட்டாவுக்கு 128, சென்ட்ரல் கோட்டாவுக்கு 22 இருக்குது. சரிங்களா? அடுத்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம். இதில் 100 சீட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்குது. இதில் 85 சீட்ஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கும் 15 சீட்ஸ்
சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. இப்போ நான் ஒரு 2 விஷயம் சொல்லுறேன் அடுத்த காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி. அகைன் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் சரி, காலேஜஸ் போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம அப்ராடில் மெடிக்கல் பண்ணுறதா இருக்கட்டும், லோக்கல் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், கட் ஆஃப் மார்க்கு, மற்ற எந்த டவுட்னாலும் சரி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மோட லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இலவசமாகவே தகவல்கள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி இதோடைய பிடிஎஃப் லிங்க் நான் இந்த இப்போ சொல்கிறேன் இல்லையா, அந்த டிடியோட பிடிஎஃப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம கவர்மெண்ட் காலேஜ் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை 100. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 85, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 15 சீட்ஸ் இருக்குது. தேனி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 100. 15 சீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 85 சீட்ஸ் இருக்குது. தருமபுரி மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 100. 15 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 85 சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகங்கையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 100. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 85 கோட்டாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 15 சீட்ஸ் இருக்குது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டோட எண்ணிக்கை 150. இதில் 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கும் 15 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது. அதே மாதிரி கரூரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 180 இருக்குது. ஆனால் மற்ற காலேஜ் மாதிரி இல்லாமல் இங்கே 22 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 128 சீட்ஸ் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் பார்த்துடலாம். ஸோ மாதா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 150. 22 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 120 சீட் வந்து 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். பிஹெச்டி இன்ஸ்டியூட் மெடிக்கல் காலேஜ் வந்து 250 சீட்ஸ் இருக்குது. இதில் 37 சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 213 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் குலசேகரம் அப்படின்ற ஊரில் இருக்குது. இதில் மொத்தம் இருக்கக்கூடிய இருக்கைகள் அதாவது சீட்ஸ் வந்து 100. 15 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், இது மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதில் 100 சீட்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. 15 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை, இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 150. 22 சீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 128 சீட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே 150 சீட்ஸ் இருக்குது. 22 சீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 128 சீட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 150 சீட்ஸ் இருக்குது. இதில் 22 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம், இதில் 150 சீட்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. 22 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவும் 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமாரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை 150 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் 22 சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கோட்டா அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. அடுத்து சென்னை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இரங்குலர் அப்படின்ற ஊரில் இருக்குது. இதில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 150. 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கும் இருக்குது. கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ், இதில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய 150 சீட்ஸில் 22 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச், இதில் மொத்தம் இருக்கக்கூடிய 150 சீட்ஸில் 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டாவுக்கு 128 சீட்ஸ். கேஎம்சிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், இதில் வந்து 150 சீட்ஸ் இருக்குது. 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வருது, 128 சீட் வந்து ஸ்டேட் கோட்டா. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட், இதில் 150 சீட்ஸில் வந்து 22 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் காலேஜ் MBBS. சரிங்களா? இதில் SRM மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 150 சீட்ஸ் வந்து இருக்குது. 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கும் 128 இருக்குது. ஸ்ரீ ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இருக்குல்ல, அதில் வந்து 250 சீட்ஸ் இருக்குது. 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 213 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் 250 சீட்ஸ் இருக்குது. இதுலேயும் 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் 213 சீட்ஸ்க்கு ஸ்டேட் கோட்டாவும் இருக்குது. அகைன் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் 250 சீட்ஸ் இருக்குது. அஸ் யூஸ்வல் 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவும் 213 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவும் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் சவிதா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 250 சீட்ஸில் 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 213 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 250 சீட்ஸ் இருக்குது. இதுலேயும் 37, 213. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தெரியும் உங்களுக்கு.
விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்தா வாரியார் மெடிக்கல் காலேஜ் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதில் 150 சீட்ஸ் இருக்குது. 22 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா, 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை 180 சீட்ஸ் இருக்குது. இதில் 22 ஆல் இண்டியா கோட்டா, 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. அகைன் ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதில் 150 சீட்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 22, ஸ்டேட் கோட்டாவுக்கு 128. பொன்னையார் ராமஜெயம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சென்னையில் தான் இருக்குது. இதில் 150 சீட்ஸ் வந்து இருக்குது. 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து மைனாரிட்டி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. இதில் 15 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாலையும், 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாலையும் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் வந்து MBBSக்கு முடிச்சிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது BDS. அகைன் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், இதோடைய PDF லிங்க், இப்போ நான் கொடுத்துருக்க டீட்டெயிலோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுலேருந்து ஜாயின் பண்ணுறதுலேருந்து எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இலவசமாகவே உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கொடுப்பாங்க. சரிங்களா? எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ BDS காலேஜ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தோம்னா ராஜா முத்தையா டென்டல் கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட டைப்பில் இருக்குது, அஃபிலியேட்டடாக, அண்ணாமலை நகர். இதில் 100 சீட்ஸ் இருக்குது. 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது. இதுலேயும் 100 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 15, 85, அதாவது 15 வந்து ஆல் இண்டியா கோட்டாவும், 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவும் இருக்குது. சரிங்களா? அடுத்து ப்ரைவேட் டென்டல் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துலாம். SRM டென்டல் காலேஜ் வந்து ராமபுரத்தில் இருக்குது இல்லையா, அதில் மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100. இதில் 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. சத்யபாமா யூனிவர்சிட்டி டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், இது வந்து 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இருக்குது, 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது, மொத்தம் 100 சீட்ஸ். SRM டென்டல் காலேஜ் காட்டங்குளத்தர், நான் ஏற்கனவே சொன்னது SRM உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ SRM ராமபுரம் சொன்னால், இப்போ வந்து நம்ம பார்க்குறது காட்டங்குளத்தர் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுலேயும் 85 சீட் வந்து ஸ்டேட்டாவுக்கும், 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவும் இருக்குது, மொத்தம் 100 சீட்ஸ். சவிதா டென்டல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், 15, 85 மொத்தம் வந்து 100 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கக்கூடியது. இதுலேயும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15 சீட்ஸ், ஸ்டேட் கோட்டாவுக்கு 85 சீட்ஸ், மொத்தம் 100. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15, 85 தான். ஸோ 15 சீட் வந்து ஆல் இண்டியா, 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா, மொத்தம் 100. தாய் மூவாம்பிகை டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதுலேயும் 15, 85. ராகாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை, இதுவும் 15 and 85. ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், 15, 85 தான். ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 15, 85. இதில் ஆதிபராசக்தி டென்டல் காலேஜில் மட்டும் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல ஸ்டூடெண்ட்ஸ், அதை மட்டும் நான் அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் CSI காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் வந்து அதுலேயும் 15, 85. பெஸ்ட் டென்டல் சயின்ஸ் காலேஜ் வந்து மதுரையில் இருக்குது, அதுவும் 15, 85. விநாயகா மிஷன்ஸ் சங்கராச்சாரியார் டென்டல் காலேஜ் சேலமில் இருக்குது, இதுவும் 15, 85. விவேகானந்தா டென்டல் காலேஜ் ஃபார் விமன் ஒன்லி வந்து லேடிஸ்க்காக இருக்கக்கூடிய காலேஜ், இதுலேயும் 15, 85 இருக்குது. அடுத்து RVS டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கண்ணாபாளையத்தில் இருக்குது, இதுலேயும் 15, 85. அண்ட் செட்டிநாடு டென்டல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் காஞ்சிபுரத்தில் இருக்குது, இதுலேயும் 15, 85. சரிங்களா? அடுத்து KSR இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் காலேஜ் அண்ட் சயின்ஸ் திருச்செங்கோலில் இருக்குது, இதுலேயும் 15, 85. ராஜாஸ் டென்டல் காலேஜ் வந்து காவல் கிணறு, அதாவது நாகர்கோவில் இருக்குது, இதுலேயும் 15, 85. ஆசான் மெமோரியல் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தில் இருக்குது, இதுவும் 15, 85. ஸ்ரீ மூவாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் குலசேகரத்தில் இருக்குது, இதில் 9, 51 மொத்தமே 60 சீட்ஸ் தான். தாகூர் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் இருக்குது, 15, 85, இவங்களுக்கு மொத்தம் 100 இருக்குது. JKK நடராஜா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் குமாரபாளையத்தில் இருக்குது, இதுலேயும் 15, 85. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது, இதுலேயும் 15, 85. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பாண்டூரில் இருக்குது, இதுலேயும் 15, 85. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் இந்த டீட்டெயிலில் திருப்பி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. இதோடைய PDF லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட கூகுள் ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நேமில் இருக்கும், அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சராக இருக்கும். நான் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கூப்பிட தேவையில்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும், இப்போ நாங்கள் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.